Hello everyone, welcome back to Flora Creations. Ari design blouse la simple and designs நம்ம என்னென்ன டிசைன் பண்றோமோ அதெல்லாம் அப்பப்ப முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் அந்த மாதிரியான ஒரு வீடியோல தான் நம்ம இப்ப கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப சிம்பிள் டிசைன்ல காப்பர் பீட்ஸ் வச்சு பண்ணிருக்கோம். என்ன டிசைன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிசைன் தான் கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நெக் டிசைன்ல இருந்து பாப்போம். நமக்கு இது காப்பர் பீட்ஸ் காப்பர் ஜரி இருக்கிறதுனால காப்பர் பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம் அண்ட் எல்லோ காம்பினேஷன்லேயும் கூட வந்து கொடுத்து பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். எப்பயும் போல் நமக்கு காப்பர் ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். செயின் ஸ்டிச் 3 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இது எல்லோ காம்பினேஷன் அப்படின்றதுனால எல்லோ கலர் ஜரி வந்து ஒரு 3 லைன்ஸ் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் காப்பர் பீட்ஸில் சுகர் பீட்ஸில் ஒரு லைன் அண்ட் 4mm பீட்ஸில் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியறதுக்காக 4mm கொஞ்சம் பெருசில் ஒரு பீட்ஸில் ஒரு லைன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அதை முடிக்கிறதுக்காக காப்பர் பீட்ஸில் சுகர் பீட்ஸ்லேயே இன்னொரு லைன் கொடுத்து இதை முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கான செகண்ட் ஸ்டெப் வருது. இதில் டியூப் பீட்ஸ் காப்பர் கலர்லேயே டியூப் பீட்ஸ் வந்து ஹாஃப் டியூப் பீட்ஸில் வி ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறோம். இந்த வி ஷேப்பில் இன்டர்மீடியேட்டில் இருக்கிற கேப் எல்லாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக 3mm பீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். 3mm பீட்ஸ் கொடுத்து அந்த லைனை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஃப்ளவர் மாதிரியான ஒரு அமைப்பு வர்றதுக்காக நமக்கு சிடி சம்கின்னு சொல்லுவாங்க. அந்த ரவுண்ட் சம்கியிலேருந்து 3 பீட்ஸ் சுகர் பீட்ஸ் கொடுத்து ஒவ்வொரு வி ஷேப்லேயும் வந்து அந்த ஃப்ளவர் ப்ளூம் ஆகிற மாதிரி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி மட்டுமே கொடுத்து மொத்த நெக்கையும் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு புட்டா வந்து எப்படி ஃபில் பண்ணியிருக்கோம்னா சேம் அந்த ஃப்ளவர் ப்ளூம்லே தான் வந்து மூணாக வந்து பிரித்து ஒரு பூ பிரிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதாவது மேலே வந்து சிடி சம்கியிலேருந்து 4 பீட்ஸ் கொடுத்து 1 சென்டர் லைனும் நெக்ஸ்ட் இருக்கிறது அதாவது சைடில் இருக்கிறதுக்கு வந்து 3 பீட்ஸ் சுகர் பீட்ஸ் கொடுத்து ஒரு சம்கியும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் கலரோ இல்லை ஒயிட் கோல்டில் கூட சின்ன ஸ்டோன் கூட உங்களுக்கு இங்கே கீழே வச்சுக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். இல்லைன்னா நான் இப்போ வர கிளிப் ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது பேக் நெக்கானது. இதே போல் ஃப்ரண்ட் நெக்கையும் சேம் தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது ஃப்ரண்ட் நெக்கும் இதே மாதிரியான ஒர்க்கு கொடுத்து முடிச்சிருக்கோம். புட்டாஸ் இதெல்லாம் கொடுத்து முடிச்சிருக்கோம். அடுத்து கைக்கும் இதில் எவ்வித மாற்றமும் இல்லை. சேம் அதில் எப்படி கொடுத்துருக்கோமோ அதே காம்பினேஷன் தான். இதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது இன்னும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சேம் காப்பர் லைனில் 3 ஸ்டிச் வந்து கொடுத்து கீழே நமக்கு சப்போர்ட்காக கொடுத்துருக்கோம். 4 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கோல்டில் வந்து ஒரு 3 ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா கோல்டு காம்பினேஷன் அப்படின்றதுனால சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 4mm பீட்ஸு நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியறதுக்காக ஒரு லைன் கொடுத்துருக்கோம். அடுத்து சுகர் பீட்ஸில் இன்னொரு லைன் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அடுத்த லைனில் காப்பர் கிளாஸ் பீட்ஸ் அதுவும் டியூப் பீட்ஸில் வி ஷேப்பில் கொடுத்து ஒரு லைன் கொடுத்துட்டு அதில் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக 3mm பீட்ஸு ஒன்று கொடுத்து அது உள்ளே வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் ப்ளூம் ஆகிற மாதிரி காமிக்கிறதுக்கு சிடி சம்கி அண்டு 3 சுகர் பீட்ஸ் வச்சு உள்ளே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு ப்ளூம் ஆகிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த காம்பினேஷனில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே கொடுத்த அந்த சம்கி காப்பர் கொடுக்காம கோல்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சட்டுன்னு பார்த்தா அந்த காப்பர் ஷேட் மாதிரியே இருக்கும். பட் லிட்டில் வேரியேஷன் இருக்கும். நீங்கள் காப்பரே கொடுத்துருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு டிசைன் எடுத்திருக்காது. இந்த பக்கம் எல்லோவும் அதே போல் இந்த பக்கம் சம்கியில் எல்லோவும் கொடுக்கவே தான் இது இந்த அளவுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு டீட்டெயிலும் தெரியறதுக்கு ரீசன். இதுவே ஃபுல் காப்பர் கொடுக்கும்போது நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு தெளிவாக தனித்தனியாக தெரியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் குறைவு தான். சேம் இதே மாதிரி எப்படி உடம்புல அந்த புட்டா வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணமோ சேம் அதே ஃப்ளவர் புட்டா தான் இங்கேயும் போட்டிருக்கோம். 4 பீட்ஸ் கொடுத்து 4 சுகர் பீட்ஸ் கொடுத்து சம்கி வச்சு சென்டர் லைனும் 3 சுகர் பீட்ஸ் கொடுத்து சம்கி வச்சு சைட் லைன்ஸும் கொடுத்து முடிச்சிருக்கோம். இந்த கையில் லிமிட்டான ஹைட்டு அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு 3 புட்டா அண்ட் சைடில் 2 புட்டா வர மாதிரி மொத்தமே வந்து 3, 4, 5, 6, 7 புட்டாஸ் வர மாதிரி பண்ணியிருக்கோம்.
இதுதான் கையில் வந்து உங்களுக்கு 7 புட்டாஸ் தான் வருது. அவங்க வந்து கொஞ்சம் சின்ன கை அப்படின்றதுனால. இன்னொரு கையும் இதே போல தான் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது நெக்ஸ்ட் கைக்கானது. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன காப்பர் பீட்ஸில் ஒரு 3 to 4 மெட்டீரியல்ஸ் வச்சு ரொம்ப அழகாக முடிச்சிருக்கு இந்த டிசைன். இந்த டிசைனில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 1 டேக்குள்ளேயே முடிச்சிடுற மாதிரி, இன்னும் ஃபாஸ்ட்டாக போடுறவங்களுக்கு அது கூட கம்மியாகும். நான் சொன்னது ஒரு மேக்ஸிமம் டேஸ், ஒரு 1 டேக்குள்ளேயே முடிச்சிடுற மாதிரியான நல்ல டிசைன் இது. உங்களுக்கு பிரைட் சீசனில் சிம்பிளாகவும் வேணும், அதே சமயத்தில் கொஞ்சம் இந்த மாதிரியான ப்ளூமிங் லுக்கிங், அதாவது இந்த ஃப்ளவர் ப்ளூமிங் இதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பிடிக்கிறவங்களுக்கு இந்த டிசைன் கண்டிப்பாக செட் ஆகும். ஈவன் பிரைட்ஸ்மெய்ட்ஸ் கூட நிறைய இந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் வந்து நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம். இந்த டிசைனில் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயும் பார்க்குறதுக்கு நல்லா ஃபினிஷ் பண்ண மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரியும் தெரிகிற ஒரு டிசைன் இது. இந்த டிசைன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமே சந்திக்கலாம். நன்றி.